எத்தனை பேர் பாவிகள் இருக்கீங்க? கை தூக்குங்க. அடி பிச்சு விடுவேன். உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு, அந்த உணர்வெல்லாம் தூக்கி தூரத்துக்கு போகுது. ஏன் சொன்ன வீட்டு இருக்கிறார், நீ ஒரு விசுவாசம் உள்ள பெற்றோர் பிறந்த நீ விசுவாசத்துலதான் இருக்கு. உனக்குள்ள இருக்கிற அந்த குற்ற மனப்பான்மை எல்லாத்தையும் உடைச்சு தருது. சிலுவையில அவர் சும்மா வேடிக்கைக்காக தோங்கல, அவர் நமக்காக பாவம் வேண்டாம். அதனால பாவம் எனக்கு இல்லை. இப்படிதான் நான் இருந்தேன். அவர் எனக்கு ரத்தம் சிந்தி என்னை கழுவுனதுனால நான் நீதிமானாக்கப்பட்டுட்டேன்னு போட்டிருக்கு. சொல்லுங்க. இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? நூற்றுக்கணக்கான வசனம், இந்த வசனத்துல அப்படி வாசிச்சு பார்த்தா சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் மறைக்கப்பட்டு, ஏன்னா பிசாசு நம்முடைய முழு கவனத்தையும் எங்க கொண்டு போயிட்டான்? பழைய ஏற்பாட்டிலே கொண்டு போயிட்டான். ஏன்னா அங்கதான் கீழாகாமல் மேலாவாய், வாழாமல் தலையாவாய், கடன் வாங்க மாட்டாய், கொடுப்பா, சீயோன் இருந்து ஆசீர்வாதம். இதெல்லாம் எங்க இருக்கு? புதிய ஏற்பாடுல ஒண்ணு கூட இல்ல வாக்குத்தத்தம். புதிய ஏற்பாடுல என்ன வாக்குத்தத்தம்னா, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்று இருக்குன்னு இருக்கு. கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்தானா நீ மேலே போறது கீழாகாம மேலே போறதெல்லாம் இங்க வந்தானா, ஆனா இங்க வரவிட மாட்டான். அதனால அங்கேயே பார்க்கணும். சீயோன் இருந்து ஆசீர்வதிப்பார், நீ வற்றாத ஜீவன் சொல்லி நம்ம அப்படி கிழக்கு எந்த வச்சாத நீ இங்கதானே நீ வரணும். அதுக்குதானே இதை சேர்த்து வச்சிருக்கவே இல்லை. நம்ம இங்க வர்றதே இல்லை. நிறைய பேருக்கு பழைய பாடவே பிடிக்கும். ஏன்னா வாக்கு தத்துவன்றது அங்கதான் இருக்கு. அதனால பெருசு பெருசா எழுதி மாட்டிக்கிறது, மாட்டி பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் இதெல்லாம் உனக்கு ஆமென்றும் ஆமென் என்று வருது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். உங்க லெவலே வேற. நீங்க ஒண்ணுமே இல்லைனாலும் நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, அதானி அம்பானி மாதிரி தான் இருப்பான். நம்ம அதானி அம்பானி மஜியா இருக்கானு நமக்கு தெரியாது, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி செல்வத்தை கவலையற்று வாழ்வோம். தெரியுமா உங்களுக்கு? நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த ரோட்ல பிச்சை எடுத்துட்டாங்க அலையிறானுங்க, அவங்களதான் பரலோகத்துக்கு போவானு. ஏன்னா அவங்களுக்கு தான் நாளை குறித்து கவலையே இல்லை. கிடைக்கிறத சாப்பிட்டு கிடைக்கிறத தூக்கிட்டு 80 பேரே போறானுங்கல்ல, அவங்க எல்லாம் சில நேரத்துக்கு நான் நம்புவேன், அவங்க நம்ம தான் வர மாட்டோம். எத்தனை புரியுது? சர்ச்சுக்கு வரும்போது கவலையோடு வர்றது, இங்க வந்து இறக்கி வச்சுட்டு கவலையோடு போறது. அப்படி இல்லை. இன்னைக்கு நீங்க இந்த வசனத்தெல்லாம் எழுதி வச்சிருந்தா நீங்க அதை யூடியூப்ல போட்டு மறுபடியும் கேளுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பாவமானதினாலே, ரத்தம் சிந்தினதினாலே நான், என் பிள்ளை, என் பிள்ளைகளின் பிள்ளைகள் 1000 தலைமுறைக்கு நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உணர்வு அங்க உண்டாக்குனா போதும். நான் குடிக்காததுனால நீதிமானாகவே முடியாது அப்படின்னு பார்த்தா எத்தனை பேர் குடிக்காம இருக்காங்க? நான் பொருளாசை இல்லாததுனால நீதிமானாகவே, நம்மளை விட பொருளாசை இல்லாதவங்க எத்தனை கோடி பேர் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? நம்மளை விட, கிறிஸ்தவங்களை விட புற மதத்துல எத்தனை பேர் நீதியா வாழ்றாங்கன்னு தெரியுமா? ஒரு எறும்பு கூட கொல்ல மாட்டேன் நீதி வாழ்றவங்க இருக்காங்க. 5 வயசை கூட ஏமாற்ற மாட்டேன் உண்மையா இருக்காங்க. அவங்களாம் நீதிமான ஆக முடியாது. அவங்க என்னைக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தனை அறிஞ்சிக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்க நீதிமான ஆக முடியாது. நீங்க அதை தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? நீங்க அதனால அந்த ரோட்ல ஒரு குண்டார்கனை பார்க்கும்போது இயேசு இருக்கிற ஒரு கண்ணாடியை மாத்தி, இவனுக்காக இயேசு ரத்தம் சிந்திச்சிருக்கிறாரு, இவன் ஒரு நாள் நிச்சயமா தேவராஜ்யத்துக்கு வருவானி மட்டும் பார்த்தா போதும். பாவினி விலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? சில பேர் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவன் சொல்லி அடுத்தவங்க கூட பழக விடுறதே இல்லை. அவங்க எல்லாம் இந்த பூமியில இருக்க வேண்டிய ஆளே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா போயிடணும் சீக்கிரம். புரியுது உங்களுக்கு? புரிஞ்சா போதும். நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இயேசு நன்மை பறைசாற்றுங்கள். அப்போ சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தது என்ன? பாவத்தின் மேல் வெற்றி சிறந்தா, அதனால் நான் பாவி அல்ல. அந்த 1 யோவான்ல சொல்லிருக்குல்ல, நமக்கு நாம் பாவம் இல்லை என்று சொல்றோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவங்களா இருப்போம்னு போட்டிருக்கேன். அது கிறிஸ்டியனுக்கு இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்க. நீங்க அதனால சில பேர்லாம் இதை வச்சு இப்படி போட்டிருக்க, இந்த வசனத்துல நான் பாவித்தான் சாவு வரைக்கும் நான் பாவித்தேன், அப்ப இயேசு ஏன் செத்தாரு? இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா, நான் தவறா பேசிட்டா கூட்டம் முடிச்ச உடனே இங்கதான் இருப்பேன், நீங்க என்கிட்ட பேசி என்னை தெளிவுபடுத்தலாம். இல்ல நான் தெளிவா சொன்னேன்னா நீங்க தெளிவடையலாம். நீங்க தெளிவடை போறீங்களா, என்ன தெளிவுபடுத்த போறீங்களான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் உங்க பைபிள்ல இருக்கிற வசனம் தான். அதனால போடிட்டு இதற்கு பார்த்துக்கிடுங்க. நீங்க பாவி அல்ல, பாவத்திலிருந்து ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். 2வது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், மரத்தில் தூக்கப்பட்டவன் எவன், தூங்குறவெல்லாம் எழுப்பி விடுங்க, அவங்க நல்ல வசனத்தை கேட்கட்டும்.
சில பேர் பக்கத்துல தூங்கினாங்கன்னா தண்ணி எழுப்பி விடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் மூஞ்சில தண்ணியை தெளிச்சு விடுங்க. அப்படி மீறி தூங்குறாங்கன்னா எழுப்பி சேர தூக்கி வெளியே போட்டு நின்றுட்டே தூங்க சொல்லுங்க. ஓகேவா? பிரசங்கத்தை உற்சாகமா கேளுங்க. வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனுக்கு எழுதியிருக்கிறபடி நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லா சாபமும் ஒழிந்து போயிருக்கிறது. ஆனா இன்னைக்கும் பெரும் பெரும் பிரபலமான பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, நீ ஒரு பாவம் செஞ்சா 4 தலைமுறை உன்னை தொடரும். நீ எங்க எழுதி வச்சிருக்கு 4 தலைமுறை தொடரும்? நீ கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்க. நீ 4 தலைமுறை பாவம் தொடரும். நீ கிறிஸ்து 4 தலைமுறை இல்ல, 40 தலைமுறை இல்ல, 400 தலைமுறையின் பாவத்தையும் தன்மேல ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்துட்டார். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? வயசாகி கல்யாணம் ஆகல, ஐயோ என்ன சாப்பமோ தெரியல, குழந்தை பிறகு கல்யாணம் முடிஞ்சா குழந்தை பிறக்கணும் கட்டாயமா? நம்ம ஆளுங்க வாயிலேயே சூடிட்டு வச்சு கிடையாது. கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் தான் இருக்கும். ஏதாவது விசேஷமா? அது எப்படி ஒரே மாசத்துல எப்படி விசேஷம்? அப்ப ஏதாவது விசேஷமா இருக்க ஆளை பார்த்து கட்டி வைக்கணும். புரிஞ்சவங்க சிரிக்கிறாங்க, புரியாதவங்க புரியாமே இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு ஒரே மாசம் விசேஷமா, 2ஆம் மாசம் விசேஷமா, நல்ல டாக்டர் இருப்பாரு, வாயில சூனியத்தை வச்சுக்கிட்டே சுத்துறது. இப்படி கேட்கறதுனாலே சிலது சர்ச்சைக்கே வராது. ஏன் சர்ச்சைக்கு வரலன்னா, குழந்தை இருக்கான் கேட்கறாங்க. அது எதுக்கு கேட்குது? கல்யாணம் பண்ணி நம்மளே எதிர்பார்க்க. அது கேட்டா நீ அடுத்தவங்க அப்படியே பொண்ணு இல்லையா, உங்க வீட்டுல யாருமாவது இல்லாம இருப்போம், நல்ல டாக்டர் பாரு, அங்க ஒரு டாக்டர் நல்லா இருப்பான், இங்க ஒரு டாக்டர் நல்லா இருக்கான். அந்த நல்லா இருக்கிற டாக்டர் போனா அவன் 40 வருஷமா குழந்தை இல்லையா? அப்ப அவன் ட்ரீட்மெண்ட் பண்றவனுக்கு எப்படி குழந்தை இருக்கும்? ஒரு நாள் நான் யூடியூப் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒருத்தன் சொல்றான், இதெல்லாம் புத்தி உள்ளவங்க யோசிக்கணும். நீங்கள் முடி கொட்டுகிறதா? ஆமா, எனக்கு வயசாகி போச்சு, கொட்டுகிறது. முடி கொட்டால் கருவேப்பிலையை போட்டு தேவனையை போட்டு காய்ச்சி தேய்ச்சால் இவ்வளவு நீட்டு வளரும் நீ சொல்றானே, அவன் முக்காமட்டையாதான். புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? நான் சொன்னே முக்காமண்டே, நீ எதுக்குற முடி வளர்றத பத்தி பேசுற? உனக்கு நிறைய இருந்தா பரவாயில்ல. இது இப்படி தர்பூசணி மாதிரி விரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க ஸ்லிம் ஆக வேண்டுமா? எங்களுடைய ஜிம்முக்கு வாங்க. முதல்ல நீ ஸ்லிம் ஆகு, அப்புறம் பாத்துக்கலாம். பூசணிக்காவும் தர்பூசணியை நமக்கு அட்வைஸ் பண்றது கடுப்பாக. நான் ஏதோ நல்ல விஷயம் சொல்றானே, நம்மளுக்கு கொஞ்சம் முடிய வளர்த்துக்கலான்னு பார்த்தா அவனுக்கு ஏன் முக்காவாசியை காணும். அப்புறம் அதை தள்ளிட்டு ஏன்டா இப்படி ஏமாத்தி கிடையாது விளங்குது அவங்களுக்கு. எத்தனை பேர் விளங்குச்சு? என் மனைவி 2வது குழந்தை ஆபரேஷன் பண்ணி வயிறு கொஞ்சம் தொப்பையாவே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் இருக்காங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட டாக்டர்கிட்ட போலான்னு சொல்லிட்டு போனோம். சரிதானே? போனா அந்த டாக்டர் நல்லா விசாரிச்சுட்டு, சுமதி நீ காலையில இருந்துச்சு அப்படி உட்காரு, சுமதி இப்படி உட்காரு, குடிஞ்சு உட்காரு, அங்க உட்காரு, இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு ரொம்ப நீட்டிக்கிட்டே இருந்துச்சு. நான் சொன்னேன், டாக்டர் அம்மா கொஞ்சம் எழுந்துருங்க அப்படின்னு. அது எழுந்தா என் மனைவியோட 2 மடங்கு தொப்பையை தள்ளிக்கிட்டு. நான் சொன்னேன், இதெல்லாம் சொல்றீங்களே, முதல்ல உங்க தொப்பை குறைங்க டாக்டர். அந்த டாக்டர் சொல்லுது, இந்த வாடி சுமதி இன்னும் உங்க வீட்டுக்காரனை கூப்பிட்டு வரவே வராது, உள்ளதை கேட்டா உனக்கு கடுப்பாகுது. இத்தனை பேர் ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்றீங்க, முதல்ல நீ ஒன்ன குறைச்சு காமிக்க கூடாது. முடியாது அத்தா. பைபிள் சொல்லுது, ஒரு மனத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது, அதெல்லாம் ஒரு கிருபை. அவருடைய சித்தம் இல்லாம ஒன்னும் உழாது. நீ எவ்வளவு தேங்காய் தேய்ச்சாலும் விளக்கெண்ணெய் தேய்ச்சாலும் மண்ணெண்ணெய் ஊத்தி கொடுத்துறாலும் அது வளராது. அது அப்படிதான். அது அப்படி இருக்கிறதுனாலதான் நீங்க இருக்கிற எல்லாருக்கும் 7 அடி தொங்கணும்னா எப்படி தொங்கும்? 70 வயசு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 7 அடி தொங்கணும்னா தொங்காது. தொங்கியும் பிரயோஜனம் இல்லை. புரிஞ்சவங்க ஒரு அள்ளிய சொல்லுங்க பாக்க. நல்லா தானே போயிட்டு இருந்தாரு, இப்படி வந்துட்டாருன்னு பிறகு தேங்காய் பாட்டில் எடுத்துனே சுத்தது. ஜோம் பண்ணி தாங்க பாசு இருக்குங்க, முடி கொட்டிக்கிட்டே இருக்கு பாசு, எனக்கும் கொட்டத்தான் செய்யும். வயசுல ஒண்ணு இருக்காரு இல்லையா? இது கொட்டினா கூட கவலைப்பட்டு வந்து உட்கார்ந்து சொல்லு. சரி, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதெல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டா. நான் சொல்ல வர்ற பாயிண்ட் சொல்லாம போயிட்டேன். அதனால யாராவது கல்யாணம் முடிச்சிருச்சுன்னா அவங்க குழந்தைன்னு ஒண்ணு உண்டானா கொஞ்ச நாள்ல வயிறு பெருசாகும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. அப்புறம் 10 மாசம் கழிச்சு பெத்துரும், அப்ப தெரிஞ்சுக்கோ. அதை விட்டு வருவதுல ஏதாவது விசேஷமா இப்படி கேட்டு காயப்படுத்தி பிள்ளைங்க சர்ச்சைக்கே வர்றது இருந்துச்சு. நம்ம சர்ச்சையில யாராவது இருந்தா போய் மன்னிப்பு கேட்டு மரியாதையை கொடுத்துவாங்க.
உங்க புருஷனை டெஸ்ட் பண்ணியா, அவன் சந்தேகத்தை உண்டாக்குறது. உங்க புருஷனை டாக்டர்கிட்ட கூட்டு போனியா, உடனே இது அவருதான் வரமாட்டேன்னு சொல்ற அப்படின்னு வந்தா மட்டும் வந்துருமாக்க உடனே இருந்தா தான் வருங்க. புரியுது உங்களுக்கு? புரிஞ்சா போதும். பிரைஸ்ல அதனால வாயை சூனியத்தை வச்சுக்கிட்டு அப்படியே சுத்திக்காரு. நல்ல டாக்டர் போய் பார்க்க கூடாதா? நல்ல டாக்டர் உனக்கு தெரியுமா? நிறைய பேசணும். சிலுவை தியானத்துல இதோட நிறுத்திக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. நான் இதோட நிறுத்தினதுனால எத்தனை பேர் சந்தோஷப்படுங்க சொல்லுங்க. யாரும் சந்தோஷப்படலையா? சரி. அப்போ நியாயப்பிரமாணத்தின் சாபம்னு சொல்லுது இருக்குல்ல, அதெல்லாம் சிலுவையில இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறார். அதனால சாபம் நம்மள பழிக்காது. கிறிஸ்தவங்க தான் நிறைய பேர் செய்யணும் வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, மருத்துவம் வச்சுட்டாங்க, இப்படியே சொல்லுதுங்க. நிறைய பேர் அப்படி சொல்றதா கேட்டிருக்கேன். எங்க வீட்டுக்காரருக்கு யாரும் மருந்து வச்சுட்டாங்க. உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? அடுத்தவன் மருந்து போடுற அளவுக்கு உன் புருஷன் ஒருத்தா? உனக்கு தெரியாது அவன் லட்சணம் தெரியுமா? தெரியாது. ஒருத்த மருந்து போடுறான்னா ஒண்ணு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கணும். உனக்கு கிழிஞ்சு போன பாய் கூட இல்ல படுக்கிறது. சரி, அழகான பொண்ணாவது இருக்கணும். உன் மூஞ்ச பார்த்தாலும் தண்ணி குடிக்க கூட மனசு வரல. அப்படியா உனக்கு மருந்து வைப்பா, செய்வன வைப்பா? எவனோ ஒருத்தர் சொன்னா கிரிக்கு மாதிரியே அடையுது. மருந்து வச்சுட்டாங்க, மருந்து வச்சுட்டாங்க, மருந்து வச்சுட்டாங்க, மருந்து வச்சுட்டாங்க. ஒரு அழகா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ மருந்து போட்டு இழுக்க பாக்கலாம்னு நினைக்கலாம். மூஞ்ச பார்த்தாலும் தண்ணி குடிக்க மனசு வராது. உனக்கு எவன் போடுவான் மருந்து? கிறிஸ்தவத்துல வந்து நிச்சயம் வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, மந்திரம் வச்சு மருந்து போட்டுட்டாங்க. மயக்க பாக்குறாங்க. மயக்க பாக்குற அளவுக்கு ஏதாவது இருக்கா? அவங்க ஏசு விசுவாசிச்சுக்கிட்டு இப்படியே பேசிக்கிட்டு அணைகிறது ஒரு கூட்டம். மருந்து மருந்து போடுறேன், போராட்டுங்க, செய்யணும், வைக்கிறேன், வைக்கட்டுங்க. நமக்கு ஏசப்பா என்ன சொன்னாரு? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. நீ தோத்திரம் பண்ணிட்டு போவியா? நைட்டு படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது பாஸ்டர். அதுக்கு தெளிவடையணும். நைட்டு எதை திங்கணுமோ அதை மட்டும் திங்கணும். வான்கோழி மாதிரி கண்டதை முடிங்கிட்டு படுத்தா தூக்கம் வராதுடா. கல்யாண வீட்டுக்கு போயிட்டு 10 மணிக்கு உட்காந்து வந்து பீஸ் வை, இந்த பீஸ் வை கூட சவச்சிட்டு நான் பெற முழுக்கிட்டு வந்து அப்படி வயிற்ற தள்ளிவிட்டு தான் ஆட்டோட ஏறும். அங்க போய் உட்காந்து காலையில எங்களுக்கு போன் பண்றது. நைட்டெல்லாம் ஏதோ ஒண்ணு அமுக்குற மாதிரி இருக்கு. அது வந்து ஒண்ணு அமுக்குற அளவுக்கு ஒர்த்து இல்ல. நான் கேட்பேன், என்ன சாப்பிட்டேன், எங்க போய் சாப்பிட்டேன், கல்யாண வீட்டுக்கு போய் எப்படி இருக்குது கரெக்டா தெரியும்னா நீ சொல்லுவதே தெரியல. யாரோட ஒரு அமுக்குறேன்னா ஏமாக்குவான். தின்னுட்டு முட்டை வந்து தின்னுட்டு கிடக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு தெரியும். ஆனா இலவசமா கொடுக்குற 4-5 ரவுண்டு கிட்ட அடிக்கிறது. புருஷ கிட்ட ஒண்ணு கேட்கறது, புள்ள கிட்ட ஒண்ணு கேட்கறது, ஆட்டோல போகும்போதே ஒண்ணு திங்கிறது, தின்னுட்டு வீட்டுல வந்து இறங்கும்போது வர்றது. உடனே பாஸ்டர் போன் பண்ணி, பாஸ்டர் விசுவாசம் ஜெபம் பண்ண முடியாது, போராடுறோம். அவன் எங்க போராடுறான்? ஐஸ்கிரீம் போராடு. என்னத்த சொல்லி திட்டுறது? ஏது ஒத்துக்காதோ அதை திங்க. சில பிள்ளைகள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இது அழகாத்தான் கடவுள் படைச்சிருக்காரு. பியூட்டி பார்லர்ல போயிட்டு அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் உதட்ட கிடிக்கிறது. ரூம்ல போகும்போது 40 பிள்ளை அழகாத்தான் போச்சு. வெளியே வரும்போது பிள்ளை அடையாளமே தெரியாத அளவுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டான். கண்ணுல வேற மாட்டி புடுங்கிறது, நான் புடுங்கி அது நல்லா வந்த பிள்ளை பூதமா. ஏன்னா மேக்கப் கலைஞ்சிருமா, வேற வந்தா கூட பயப்படுது. ஏன்னா 50,000 ரூபாய் ஆக்கி விட்டு அடுத்த நாள் அலைஞ்சாயி மூஞ்செல்லாம் பூத மாதிரி ஆயிடுச்சு. தேவையா அவனுக்கு? அழகாத்தான படிச்சிருக்காரு. அம்மா அப்பா சேர்த்து வச்ச பணத்தை நாசமாகி தொலைக்கிறார். கல்யாணம் பேசுறேன் பியூட்டிஷன் பாரு. எதுக்கு போகணும்? முதல்ல பியூட்டிஷன் எடுக்கிற மூஞ்சி நல்லா இருக்காரு பாரு. அதே ஒரிஜினல் கிடையாது. ஐயோ யாராவது பியூட்டிஷன் இருந்தா மன்னிச்சுக்க, தெரியாம சொல்லிட்டமா. இந்த மேக்கப்ன்ற போர்வையில அம்மா அத்தா சேர்த்து வச்ச காசை நாச்சமா ஒரு நாள் கொடுத்து அப்பதான் போட்டோ ஷூட் நல்லா வரும். உன் மூஞ்சில என்ன இருக்கா வரும். அது போதாதான் ஒரே நாள் இவனை கலரா காமிச்சு இவன் அப்படி மயங்கி அடுத்த நாள் எல்லாம் சாயம் எடுத்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு. தேவையாக இதெல்லாம் சாபம்னு நினைக்காதீங்க. அதுன்னு சொல்லவா? கல்யாணம் ஆகல, குழந்தை, வீடு கட்டல, இதெல்லாம் பிசாசு சாயம். பைபிள் சொல்லுது நியாயப்பிரமாணத்துக்கு சாபம் எல்லாம் நீக்கப்பட்டது. நீங்க உபாகமம் 27ஆம் அதிகாரத்துல அப்படி படிச்சு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சாபங்களை குறிச்சு
அங்க பைபிள்ல போட்டிருக்கு. நான் ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்றேன். உதாரணத்துக்கு உபாகமம் 27:16-25 படிங்க. உபாகமம் 27 புதிய ஏற்பாட்டை தேடப்படாது. உபாகமம் 27:16 வாங்க. நீங்க புதிய ஏற்பாட்டை போட்டு தேடிட்டு இருந்தா நீங்க முடிச்சு வராது. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக சபையார் எல்லாரும் ஆமென் என்பார்களாக. இப்படி ஏகப்பட்ட லிஸ்ட் அங்க போட்டிருக்கு. தாயும் தகப்பனையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இன்னைக்கு வாலி பிள்ளைங்க அவங்க அம்மாவை பத்தி லூசு, இவங்க எங்க அப்பாவை பத்தி அறிவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா சபிக்கப்பட்ட லிஸ்ட்ல இருக்கீங்க. ஜாக்கிரதையா இருங்க. புரியுதா உங்களுக்கு? தன் தாயை தகப்பனை அடிக்கிறவனை கண்களை நதியின் காகம் பிடுங்கன்னு போட்டிருக்கு. இந்த 25 வசனம் வாசிங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்றத வாசிங்க. பரிதானம் விளங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்வானாக, சபையார் எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவாங்க. இப்படி நீங்க எதையெல்லாம் செய்யக்கூடாது, செஞ்சா நீங்க சபிக்கப்பட்டவன் நியாயப்பிரமாணத்துல ஏகப்பட்ட சாபங்கள் இருந்துச்சு. இந்த சாபங்கள் எல்லாவற்றுக்கும் நீக்குவதற்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். நீங்க ஆதியாகமத்துல வாசித்தீங்கன்னா தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் தகாத உறவுனால பிறந்த 2 கோத்திரம் இருக்கு. அந்த கோத்திரத்தின் பேர் என்ன? அம்மோனியர், மோவாபியர். நீங்க உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வாசிங்க. உபாகமம் 23:3 வாசிங்க. அம்மோனியரும் மோவாபியரும் கர்த்தருடைய சபைக்குள்ள சர்ச்சுக்குள்ள வரவே கூடாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும். பாருங்க, அம்மோனியர் எல்லாரும் பாருங்க, அம்மோனியர் மோவாபியர் என்ற 2 ஜாதி கர்த்தருக்கு ஒரு அருவருப்பான ஜாதி. அது சர்ச்சுக்கு வரவே கூடாது. ஏன்னா அந்த ஜாதி எப்படி வந்துச்சுன்னு தெரியல. லோத்தினுடைய மூலமாக தகப்பனை குடிக்க வைத்து வெறிக்க வைத்து சயனித்து அதனால பிறந்த 2 பிள்ளைகள். இது தேவனுக்கு ரொம்ப அருவருப்பாகி இந்த சபை இந்த ஜாதி சர்ச்சுக்குள்ள வரவே கூடாதுன்னு தேவன் தான் பிரமாணம் எழுதி வச்சாரு. அந்த எழுதி வச்ச பிரமாணத்தை தேவன் மாத்துறதுக்கு கிறிஸ்துவை எங்க அனுப்பினார்னா மோவாபிய இடத்துல அனுப்பினார். இதெல்லாம் புரிஞ்சிருந்தா நீங்களும் ஆவிக்குரியவங்க தானா? ஒரு கை தட்டி தெரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? ஏன் இயேசு கிறிஸ்துக்கு வேற, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு வேற ஒரு இடத்துல ஏன் அந்த ஜனங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோவாபிய இனத்தின் மேலே சாபத்தை நீக்குவதற்கு இதை நீங்க ரூத்துல வாசிக்கலாம். ரூத்து 1:4, மத்தேயு 1:5 படிச்சு பாத்தீங்கன்னா இந்த 2 வசனத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அந்த மோவாபிய ஸ்திரீயின் வயிற்றிலே இயேசு கிறிஸ்து அந்த வம்சத்தின் வழியாக பிறந்து சர்வ லோகத்தின் சாபங்களையும் பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். இப்ப எந்த இனத்தின் மேலும் எந்த சாபமும் இல்லை. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17-18 எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு ஆராதிக்க எருசலேமுக்கு வராதவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்களே அப்படி இருந்துச்சு. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். சகரியா 14-17-18 அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு எருசலேமுக்கு வராதவர்கள் மேலே மழை பெய்யாது, அவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்ட ஜனமா இருந்தாங்க. இப்படி நியாயப்பிரமாணத்திலே ஆலயத்திற்கு வராதவன் சபிக்கப்பட்டவன், விருத்த சேதனம் பண்ணாதவன் சபிக்கப்பட்டவன், உடன்படிக்கை கையாளவன் சபிக்கப்பட்டவன், பெற்றோர்களை மதிக்காதவன் சபிக்கப்பட்டவன், இப்படி ஏகப்பட்ட சாபங்கள் நியாயப்பிரமாணத்தில் எழுதி வைத்திருந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை நீக்குவதற்கு சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். அதனால உங்க குடும்பத்துல எந்த சாபமும் வராது. நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தா. சந்தேகமா இருந்தா வெளிப்படுத்தல் 22:3 படிச்சு பாருங்க. அதுல தெரியும். அந்த வசனம் தொடங்கும் போதே இனி சொல்லுங்க எல்லாரும். இனி அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் தான் எப்ப தெரியுமா? இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதய சிங்காசனத்துல இருந்ததுக்கு அப்புறம் சாபம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இனி எல்லாரும் சொல்லுங்க. இனி ஒரு சாபமும் என் மேலும் என் தலைமுறை மேலும் சொல்லுங்க. என் மேலும் என் தலைமுறை மேலும் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் ஆசிரியா. இப்படி எழுத்துக்கூட்டி படிச்சா எனக்கு டென்ஷன் ஆகுது. அந்த வசனத்தை சொல்லுங்க. இனி ஒரு சாபமும் இராது. போட்டிருக்கா இல்லையா? ஐயா
சொல்லுங்கய்யா. இனி ஒரு சாபமும் இராதுன்னா என்ன? யார் மேல சாபம் இருக்காதா? அந்த அடுத்த வார்த்தை சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவர் வாசிங்க இப்போ. தேவ ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அவர்கள் மேல் இருக்கிறதுனாலே அங்கே இனி ஒரு சாபமும். சிங்காசனம் நீங்க இதே மாதிரி ஒரு பெரிய செட்டு போட்டு இந்த அரசியல் மேடையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அங்க நினைக்க கூடாது. உங்க இருதய சிங்காசனத்திலே இயேசுவானவர் இருப்பாரே. ஆனால் உங்களுக்கு உங்க தலைமுறைக்கு எந்த சாபமும் கிடையாது. இன்னைக்கு சிலவெல்லாம் சாபத்தை குறிச்சு பிரசங்கம் பண்றாங்க, ரொம்ப பிரபலமானவங்களே பேசுறாங்க. நீ மாட்டை அடிச்சு அதனால மாடு மாதிரி குழந்தை பிறந்துச்சு இப்படிதான் சொல்றாங்க. ஐயோ கடவுளே கடவுளே, அதெல்லாம் நீங்க கிமு கிறிஸ்து பிறகு முன்னாடி சொல்லி இருக்கலாம். உண்மைதான், மாட்டு அடிச்சா மாடு கால் மாதிரி பிறக்கும், ஆட்டு அடிச்சா ஆடு கொம்பு மாதிரி பிறக்குன்னு சொல்லி இருக்கலாம், நம்பி இருக்கலாம். எங்க அப்பா இயேசு சிலுவையிலே எல்லா சாபத்தையும் சுமந்து தீர்த்ததுக்கு அப்புறம் நீ எப்படின்னு சொல்ல முடியும்? அதனால நன்றி சொந்தங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபத்தின் மேல் வெற்றி சிறந்தார். ஆதலால் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் நித்திய நித்திய காலமாய் சாபம் இராது. விசுவாசிக்கிறீங்களா? உங்க தலைமையில ஆமென். சாபம் சாபம் இராது. நீங்க அதனால பயப்படாதீங்க. கல்யாணம் முடியல, வியாதி வாங்கல, கடன் பிரச்சனை வாங்கல, முடி கொட்டுது, மூளை இல்ல, இதுக்கெல்லாம் என்ன சாபமோ என்ன பாவம்? உங்க தாத்தா மாதிரி இருக்கு, உங்க பாட்டி மாதிரி இருக்கு, ஆயா மாதிரி இருக்குன்னா வளர பேசப்படாது. கர்த்தரை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறதுனாலே சாபம் இல்லை, சாபம் இல்லை, சாபம் இல்லை, இனி ஒரு சாபமும் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபமானார், அதனாலே சாபம் இல்லை. கடைசியா கொலேசியர் 1:20-21 வாசிங்க. அதே அந்நியரும் ஐயா கொலேசியர் 20:21 கொலேசியர் 1 அவர் சிலுவையிலே ஐயா ஃபர்ஸ்ட் வாசிங்களா? என்ன வசனம்? 21 அதான் 20ல இருந்து வந்துருங்க ஐயா. அவர் சிலுவையிலே சிந்தின இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே, எல்லாம் கவனிங்க, இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் கிருபையா வாசிக்கணும், அது அப்பதான் உங்களுக்கு புரியும். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள், செல்ல கவனிங்க, நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? பூலோகம்னா அது என்ன தமிழ் வேற ஒரு உலகமும் அப்படி நினைக்கூடாது. நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? சந்தேகம் இல்லையே, பிள்ளைகள் யாருக்குமே சந்தேகம் இல்லை. நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி உள்ளவைகளையும். பரலோகத்துல யாரு இருக்கா? ஆண்டவர் இருக்காரு, தேவதூதர் இருக்காரு, அப்போஸ்தலர் இருக்காரு. நீ என்ன வேணா போட்டுக்கோ, எனக்கு என்ன போட்டுக்கிறதுன்றது மேட்டர் இல்லை. நான் சொல்ல வர்ற மேட்டர் அது இல்லை. பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் யாவையும் அவர் மூலமாய், இயேசு மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமானது. அடுத்த வசனம், முன்னே எப்போ? கிமு இந்த சர்ச்சைக்கு வர்றதுக்கு முன்னாடி, கிமு இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி, கிமு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த யார? நம்மெல்லாம் எப்படி இருந்தோம்? சத்துருக்களாயிருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்த அவருடைய. ஐயா நீங்க கன்னடமா தமிழ்? ஐயா தமிழ் தானே ஐயா? சரி படுங்கய்யா. முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே எப்பொழுது ஒப்புரவாக்கினார். எத்தனை பேர் புரிஞ்சுது? மறுபடியும் அந்த வசனத்தை நீங்க வாசிக்க தொடர்ச்சியா எல்லாம் கவனிச்சு. முன்னே நம்ம எப்படி இருந்தோம்? அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த டேவிட் பாக்கியராஜே என்னையும் என் குடும்பத்தையும் பரிசுத்தராக்கவும் குற்றமற்றவர்களாகவும் யாரு? கண்டிக்கப்படாதவர்களாகவும் தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது
அப்படி ஆசிக்கும். ஆமென். இப்ப புரியல உங்களுக்கு இந்த வசனம். அப்படி இருந்த நம்மை இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்குதலின் ஊழியம். இன்னைக்கு இதுல நிறைய வரது. எத்தனை பேர் பாவிகள் இருக்கீங்க? கை தூக்குங்க. அடி பிச்சு கொடுவேன். உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு. அந்த உணர்வெல்லாம் தூக்கி தூரத்துக்கு போகுது. ஏன் சொன்ன வீட்டு இருக்கிற நீ ஒரு விசுவாசம் உள்ள பெற்றோர் பிறந்த நீ விசுவாசத்துலதான் இருக்கு. உனக்குள்ள இருக்கிற அந்த குற்ற மனப்பான்மை எல்லாத்தையும் உடைச்சு தருது. சிலுவையில அவர் சும்மா வேடிக்கைக்காக தோங்கல, அவர் நமக்காக பாவம் வேணாம். அதனால பாவம் எனக்கு இல்லை. இப்படிதான் நான் இருந்தேன். அவர் எனக்கு ரத்தம் சிந்தி என்னை கழுவுனதுனால நான் நீதிமானாக்கப்பட்டுட்டேன்னு போட்டிருக்கு. சொல்லுங்க. இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? நூற்றுக்கணக்கான வசனம். இந்த வசனத்துல அப்படி வாசித்து பார்த்தா சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் நம்ம மறைக்கப்படும். ஏன்னா பிசாசு நம்முடைய முழு கவனத்தையும் எங்க கொண்டு போயிட்டான்? பழைய ஏற்பாட்டிலே கொண்டு போயிட்டான். ஏன்னா அங்கதான் கீழாகாமல் மேலாவாய், வாழாமல் தலையாவாய், கடன் வாங்க மாட்டாய், கொடுப்பா, சீயோன் இருந்து ஆசீர்வாதம். இதெல்லாம் எங்க இருக்கு? புதிய ஏற்பாடுல ஒண்ணு கூட இல்லை வாக்குத்தத்தம். புதிய ஏற்பாடுல என்ன வாக்குத்தத்தம்னா, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆவென்றும் ஆமென் என்று இருக்குன்னு இருக்கு. கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்தானா நீ மேலே போறது கீழாகாம மேலே போறதுலாம் இங்க வந்தானா, ஆனா இங்க வரவிட மாட்டான். அதனால அங்கேயே பார்க்கணும். சீயோன் இருந்து ஆசீர்வதிப்பார், நீ வற்றாத ஜீவன் நீர். நம்ம அப்படி கிழக்குப்பா எங்க வச்சாது இது இங்கதானே நீ வரணும். அதுக்குதானே இதை சேர்த்து வச்சிருக்கவே இல்லை. நம்ம இங்க வர்றதே இல்லை. நிறைய பேருக்கு பழைய பாடலே பிடிக்கும். ஏன்னா வாக்கு தத்துவன்றது அங்கதான் இருக்கு. அதனால பெருசு பெருசா எழுதி மாட்டிக்கிறது. மாட்டி பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் இதெல்லாம் உனக்கு ஆமென் என்று வருது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். உங்க லெவலே வேற. நீங்க ஒண்ணுமே இல்லைனாலும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னா அதானி அம்பானி மாதிரி தான் இருப்பாங்க. அதானி அம்பானி மஜியா இருக்கானு நமக்கு தெரியாது. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி செல்வத்தை கவலையற்று வாழ்வோம். தெரியுமா உங்களுக்கு? நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த ரோட்ல பிச்சை எடுத்து அலையிறாங்க, அவங்களதான் பரலோகத்துக்கு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் நாளை குறித்து கவலையே இல்லை. கிடைக்கிறத சாப்பிட்டு கிடைக்கிறத தூக்கிட்டு 80 பேரே போறானுங்கல்ல, அவங்க எல்லாம் சில நேரத்துக்கு நான் நம்புவேன் நம்ம தான் வர மாட்டோம். எத்தனை புரியுது? சர்ச்சுக்கு வரும்போது கவலையோடு வருது, இங்க வந்து இறக்கி வச்சுட்டு கவலையோடு வரும். அப்படி இல்லை. இன்னைக்கு நீங்க இந்த வசனத்தெல்லாம் எழுதி வச்சிருந்தா நீங்க அதை யூடியூப்ல போட்டு மறுபடியும் கேளுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பாவமானதினாலே ரத்தம் சிந்தினதினாலே நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகள் 1000 தலைமுறைக்கு நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உணர்வு அங்க உண்டாக்குனா போதும். நான் குடிக்காததுனால நீதிமானாகவே முடியாது அப்படின்னு பார்த்தா எத்தனை பேர் குடிக்காம இருக்காங்க? நான் பொருளாசை இல்லாததுனால நீதிமானாகவே, நம்மளை விட பொருளாசை இல்லாதவங்க எத்தனை கோடி பேர் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? நம்மளை விட கிறிஸ்தவங்களை விட புற மதத்துல எத்தனை பேர் நீதியா வாழ்றாங்கன்னு தெரியுமா? ஒரு எறும்பு கூட கொல்ல மாட்டேன் நீதி வாழ்றவங்க இருக்காங்க. 5 வயசை கூட ஏமாத்த மாட்டேன் உண்மையா இருக்காங்க. அவங்க எல்லாம் நீதிமான ஆக முடியாது. அவங்க என்னைக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தனை அறிஞ்சிக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்க நீதிமான ஆக முடியாது. நீங்க அதை தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? நீங்க அதனால அந்த ரோட்ல ஒரு குண்டார்கனை பார்க்கும்போது இயேசு இருக்கிற ஒரு கண்ணாடியை மாத்தி இவனுக்காக இயேசு ரத்தம் சிந்திச்சிருக்கிறாரு, இவன் ஒரு நாள் நிச்சயமா தேவராஜ்யத்துக்கு வருவான்னு மட்டும் பார்த்தா போதும். பாவினி விலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? சில பேர் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவன் சொல்லி அடுத்தவங்க கூட பழக விடுறதே இல்லை. அவங்க எல்லாம் இந்த பூமியில இருக்க வேண்டிய ஆளே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா போயிடணும் சீக்கிரம். புரியுது உங்களுக்கு? புரிஞ்சா போதும். நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இயேசு நன்மை பறைசாற்றுங்க. அப்போ சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தது என்ன? பாவத்தின் மேல் வெற்றி சிறந்தா, அதனால் நான் பாவி அல்ல. அந்த 1 யோவான்ல சொல்லிருக்குல்ல, நமக்கு நாம் பாவம் இல்லை என்று சொல்றோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவங்களா இருப்போம்னு போட்டிருக்கேன். அது கிறிஸ்டியனுக்கு இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்க. நீங்க அதனால சில பேர்லாம் இதை வச்சு இப்படி போட்டிருக்க, இந்த வசனத்துல நான் பாவித்தான் சாப்பிட வரைக்கும் நான் பாவித்தேன், அப்ப ஏசியான்னு சொல்லிட்டாரு. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா, நான் தவறா பேசிட்டா கூட்டம் முடிச்ச உடனே நீங்க இங்கதான் இருப்பேன், நீங்க என்கிட்ட பேசி என்னை தெளிவுபடுத்தலாம். இல்ல நான் தெளிவா சொன்னேன்னா நீங்க தெளிவடையலாம்.
நீங்க தெளிவடை போறீங்களா, என்ன தெளிவுபடுத்த போறீங்களான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் உங்க பைபிள்ல இருக்கிற வசனம் தான். அதனால கோடிட்டு இதற்கு பார்த்துக்கிடுங்க. நீங்க பாவி அல்ல, பாவத்திலிருந்து ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். இரண்டாவது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், மரத்தில் தூக்கப்பட்டவன் எவன், தூங்குறவெல்லாம் எழுப்பி விடுங்க, அவங்க நல்ல வசனத்தை கேட்கட்டும். சில பேர் பக்கத்துல தூங்கினாங்கன்னா தட்டி எழுப்பி விடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் மூஞ்சில தண்ணியை தெளிச்சு விடுங்க. அப்படி மீறி தூங்குறாங்கன்னா அவங்க எழுப்பி சேர தூக்கி வெளியே போட்டு நின்றுட்டே தூங்க சொல்லுங்க. ஓகேவா? பிரசங்கத்தை உற்சாகமா கேளுங்க. வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லா சாபமும் ஒழிந்து போயிருக்கிறது. ஆனா இன்னைக்கும் பெரும் பெரும் பிரபலமான பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, நீ ஒரு பாவம் செஞ்சா 4 தலைமுறை உன்னை தொடரும். நீ எங்க எழுதி வச்சிருக்கு 4 தலைமுறை தொடரும்? நீ கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்க. நீ 4 தலைமுறை பாவம் தொடரும். நீ கிறிஸ்து 4 தலைமுறை அல்ல, 40 தலைமுறை அல்ல, 400 தலைமுறையின் பாவத்தையும் தன்னை ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்துட்டார். ஆனா நம்ம என்ன சொல்றோம், வயசாகி கல்யாணம் ஆகல, ஐயோ என்ன சாப்பமோ தெரியல, குழந்தை பிறகு கல்யாணம் முடிஞ்சா குழந்தை பிறக்கணும் கட்டாயமா? நம்ம ஆளுங்க வாயிலேயே சூடிட்டு வச்சு கிடையாது. கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் தான் இருக்கும், ஏதாவது விசேஷமா? அது எப்படி ஒரே மாசத்துல எப்படி விசேஷம்? அப்ப ஏதாவது விசேஷமா இருக்க ஆளை பார்த்து கட்டி வைக்கணும். புரிஞ்சவங்க சிரிக்கிறாங்க, புரியாதவங்க புரியாமே இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு ஒரே மாசம் விசேஷமா, 2ஆம் மாசம் விசேஷமா, நல்ல டாக்டர் இருப்பாரு, வாயில சூனியத்தை வச்சுக்கிட்டே சுத்துறது. இப்படி கேட்கறதுனாலே சிலது சர்ச்சைக்கே வராது. ஏன் சர்ச்சைக்கு வரலன்னா, குழந்தை இருக்கான் கேட்கறாங்க. அது எதுக்கு கேட்குது? கல்யாணம் பண்ண நம்மளே எதிர்பார்க்க. அதுக்கு என்னன்னா, நீ அடுத்தவங்க அப்படியே பொண்ணு இல்லையா, உங்க வீட்டுல யாருக்காவது இல்லாம இருப்போம், நல்ல டாக்டர் பாரு, அங்க ஒரு டாக்டர் நல்லா இருப்பான், இங்க ஒரு டாக்டர் நல்லா இருக்கான். அந்த நல்லா இருக்கிற டாக்டர் போனா அவன் 40 வருஷமா குழந்தை இல்லையா? அப்ப அவன் ட்ரீட்மெண்ட் பண்றவனுக்கு எப்படி குழந்தை இருக்கும்? ஒரு நாள் நான் யூடியூப் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒருத்தன் சொல்றான், இதெல்லாம் புத்தி உள்ளவங்க யோசிக்கணும். நீங்கள் முடி கொட்டுகிறதா? ஆமா, எனக்கு வயசாகி போச்சு, கொட்டுகிறது. முடி கொட்டால் கருவேப்பிலையை போட்டு தேவனையை போட்டு காய்ச்சி தேய்ச்சால் இவ்வளவு நீட்டு வளரும் சொல்றானே, அவன் முக்காமட்டேதான். புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? நான் சொன்னே முக்காமண்டே, நீ எதுக்குற முடி வளர்றத பத்தி பேசுற? உனக்கு நிறைய இருந்தா பரவாயில்ல. இது இப்படி தர்பூசணி மாதிரி விரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க ஸ்லிம் ஆக வேண்டுமா? எங்களுடைய ஜிம்முக்கு வாங்க. முதல்ல நீ ஸ்லிம் ஆகு, அப்புறம் பாத்துக்கலாம். பூசணிக்காவும் தர்பூசணியை நமக்கு அட்வைஸ் பண்றது கடுப்பாக. நான் ஏதோ நல்ல விஷயம் சொல்றானே, நம்மளுக்கு கொஞ்சம் முடி வளர்த்துக்கலான்னு பார்த்தா அவனுக்கு ஏன் முக்காவாசியை காணும். அப்புறம் அதை தள்ளிட்டு ஏன்டா இப்படி ஏமாத்திட்டாலே விளங்குது அவங்களுக்கு. எத்தனை பேர் விளங்குச்சு? என் மனைவி 2வது குழந்தை ஆபரேஷன் பண்ணி வயிறு கொஞ்சம் தொப்பையாவே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் இருக்காங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட டாக்டர்கிட்ட போலான்னு சொல்லிட்டு போனோம். சரிதானே? போனா அந்த டாக்டர் நல்லா விசாரிச்சுட்டு, சுமதி நீ காலையில இருந்துச்சு அப்படி உட்காரு, சுமதி இப்படி உட்காரு, குடிஞ்சு உட்காரு, அங்க உட்காரு, இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு ரொம்ப நீட்டிக்கிட்டே இருந்துச்சு. நான் சொன்னேன், டாக்டர் அம்மா கொஞ்சம் எழுந்துருங்க அப்படின்னு. அது எழுந்தா என் மனைவியோட 2 மடங்கு தொப்பையை தள்ளிக்கிட்டு. நான் சொன்னேன், இதெல்லாம் சொல்றீங்களே, முதல்ல உங்க தொப்பை குறைங்க டாக்டர். அந்த டாக்டர் சொல்லுது, இந்த வாடி சுமதி இன்னும் உங்க வீட்டுக்காரனை கூப்பிட்டு வரவே வராது, உள்ளதை கேட்டா உனக்கு கடுப்பாகுது. இத்தனை பேர் ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்றீங்க, முதல்ல நீ ஒன்ன குறைச்சு காமிக்க கூடாது. முடியாது அத்தா. பைபிள் சொல்லுது, ஒரு மனத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது, அதெல்லாம் ஒரு கிருபை. அவருடைய சித்தம் இல்லாம ஒன்றும் உழாது. நீ எவ்வளவு தேங்காய் தேய்ச்சாலும் விளக்கெண்ணெய் தேய்ச்சாலும் மண்ணெண்ணெய் ஊத்தி கொடுத்துறாலும் அது வளராது. அது அப்படிதான். அது அப்படி இருக்கிறதுனாலதான் நீங்க இருக்கிற எல்லாத்தையும் 7 அடி தொங்கணும்னா எப்படி தொங்கும்? 70 வயசு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 7 அடி தொங்கணும்னா தொங்காது. தொங்கியும் பிரயோஜனம் இல்லை. புரிஞ்சவங்க ஒரு அள்ளிய சொல்லுங்க பார்க்க. நல்லா தானே போயிட்டு இருந்தாரு, இப்படி வந்துட்டாருன்னா பிறகு தேங்காய் பாட்டில் எடுத்துனே சுத்தது. ஜோம் பண்ணி தாங்க பாசு இருக்குமா, முடி கொட்டிக்கிட்டே இருக்கு பாசு, எனக்கும் கொட்டத்தான் செய்யும். வயசுல ஒண்ணு இருக்காரு இல்லையா? இது கொட்டினா கூட கவலைப்பட்டு வந்து பார்த்துருக்குறேன். சொல்லு. சரி, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க.
அதெல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டா. நான் சொல்ல வர்ற பாயிண்ட் சொல்லாம போயிட்டேன். அதனால யாராவது கல்யாணம் முடிச்சிருச்சுன்னா அவங்க குழந்தைன்னு ஒண்ணு உண்டானா கொஞ்ச நாள்ல வயிறு பெருசாகும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. அப்புறம் 10 மாசம் கழிச்சு பெத்துரும், அப்ப தெரிஞ்சுக்கோ. அதை விட்டு வருவதுல ஏதாவது விசேஷமா விசேஷமா இப்படி கேட்டு கேட்டு காயப்படுத்தி பிள்ளைங்க சர்ச்சைக்கே வர்றது போயிடுச்சு. நம்ம சர்ச்சையில யாராவது இருந்தா போய் மன்னிப்பு கேட்டு மரியாதையை கூட்டுவாங்க. உங்க புருஷனை டெஸ்ட் பண்ணியா, அவன் சந்தேகத்தை உண்டாக்குறது. உங்க புருஷனை டாக்டர்கிட்ட கூட்டு போனியா, உடனே இது அவருதான் வரமாட்டேன்னு சொல்ற அப்படின்னு வந்தா மட்டும் வந்துருமாக்க. உடனே இருந்தா தான் வருங்க. புரியுது உங்களுக்கு? புரிஞ்சா போதும். பிரைஸ்ல அதனால வாயை சூனியத்தை வச்சுக்கிட்டு அப்படியே சுத்திக்காரு. நல்ல டாக்டர் போய் பார்க்க கூடாதா? நல்ல டாக்டர் உனக்கு தெரியுமா? நிறைய பேசணும். சிலுவை தியானத்துல இதோட நிறுத்திக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. நான் இதோட நிறுத்தினதுனால எத்தனை பேர் சந்தோஷப்படுங்க? சொல்லுங்க. யாரும் சந்தோஷப்படலையா? சரி. அப்போ நியாயப்பிரமாணத்தின் சாபம்னு சொல்லுது இருக்குல்ல, அதெல்லாம் சிலுவையில இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறார். அதனால சாபம் நம்மள பழிக்காது. கிறிஸ்தவங்க தான் நிறைய பேர் செய்யணும் வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, மருத்துவம் வச்சுட்டாங்க, இப்படியே சொல்லுதுங்க. நிறைய பேர் அப்படி சொல்றதா கேட்டிருக்கேன். எங்க வீட்டுக்காரருக்கு யாரும் மருத்துவம் வச்சுட்டாங்க. உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? அடுத்தவன் மருந்து போடுற அளவுக்கு உன் புருஷன் ஒருத்தா? அவனுக்கு தெரியாது. அவன் தெரியுமா? தெரியாது. ஒருத்த மருந்து போடுறான்னா ஒண்ணு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கணும். உனக்கு கிழிஞ்சு போன பாய் கூட இல்ல படுக்கிறது. சரி, அழகான பொண்ணாவது இருக்கணும். உன் மூஞ்ச பார்த்தாலும் தண்ணி குடிக்க கூட மனசு வரல. அப்புறம் யாரும் உனக்கு மருந்து வைப்பா, செய்வன வைப்பா? எவனோ ஒருத்தர் சொன்னா நீ கிரிக்கு மாதிரியே அடையுது. மருந்து வச்சுட்டாங்க, மருந்து வச்சுட்டாங்க, மருந்து வச்சுட்டாங்க, மருந்து வச்சுட்டாங்க. ஒரு அழகா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ மருந்து போட்டு இழுக்க பாக்குறான்னு நினைக்கலாம். மூஞ்ச பார்த்தாலும் தண்ணி குடிக்க மனசு வராது. உனக்கு எவன் போடுவான் மருந்து? கிறிஸ்தவத்துல வந்து நிச்சயம் வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, மந்திரம் வச்சு மருந்து போட்டுட்டாங்க, மயக்க பாக்குறாங்க. மயக்க பாக்குற அளவுக்கு ஏதாவது இருக்கா அவங்க? ஏசு விசுவாசிச்சுக்கிட்டு இப்படியே பேசிக்கிட்டு அணைகிறது ஒரு கூட்டம். மறந்து போடுறேன், போராட்டுங்க, செய்வன வைக்கிறேன், வைக்கட்டுங்க. நமக்கு ஏசப்பா என்ன சொன்னாரு? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. நீ தோத்திரம் பண்ணிட்டு போவியா? நைட்டு படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது பாஸ்டர். அதுக்கு தெளிவடையணும். நைட்டு எதை திங்கணுமோ அதை மட்டும் திங்கணும். வான்கோழி மாதிரி கண்டதை முடிங்க படுத்தா தூக்கம் வராதுடா. கல்யாண வீட்டுக்கு போயிட்டு 10 மணிக்கு உட்காந்து வந்து பீஸ் வை, இந்த பீஸ் வை, சவச்சிட்டு நான் முழுக்கிட்டு வந்து அப்படி வயிற்ற தள்ளிவிட்டு தான் ஆட்டோட ஏறும். அங்க போய் உட்காந்து காலையில எங்களுக்கு போன் பண்றது. நைட்டெல்லாம் ஏதோ ஒண்ணு அமுக்குற மாதிரி இருக்கு. அது வந்து ஒண்ணு அமுக்குற அளவுக்கு ஒர்த்து இல்ல. நான் கேட்பேன், என்ன சாப்பிட்டேன், எங்க போய் சாப்பிட்டேன், கல்யாண வீட்டுக்கு போய் எப்படி இருக்குது கரெக்டா தெரியும்னா நீ சொல்லு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? இயேசு சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினதுக்கு இரு தரத்தாரையும் ஒன்று சேர்ப்பதற்கு பூலோகத்தில் இருக்கிறவங்களையும் பரலோகத்தில் இருக்கிற ஒன்று சேர்த்துட்டாரு. அதனாலதான் திரைச்சிலை மேலே இருந்து கிழிஞ்சது. ஏன் நம்ம எத்தனை லெந்து நாட்கள் கொண்டாடுறாலும் இந்த அறிவு நமக்கு இல்ல? நம்மளை குறிச்சு ஏன் ஒரு குற்ற மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை மாற்றோம்? பிசாசு அப்படி அறியாமை இருவிலே அடக்கி வச்சிருக்கிறான். இன்னும் உங்களுக்கு புரியணுமா? வாசிக்க கொலேசியர்ல அந்த 1ஆம் அதிகாரம் 25, 27 இதெல்லாம் தொடர்ச்சியா வாசிக்கணும். நமக்கு நேரம் இல்லாததுனால இடையில வாசிக்கிறோம். தொடர்ச்சியா வாசித்து பாருங்க. அந்த 25ஆம் வசனம் வாசிங்க. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைந்திருந்து இப்பொழுது அவருடைய கோச்சுக்காதீங்க, வாசிங்க. ஆதி காலத்திற்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவா இருந்து, நல்லா கவனிங்க, ஆதி காலத்துக்கு நம்ம முந்தின தலைமுறைக்கும் மறைவா இருந்த ஒரு ரகசியம் இப்ப வெளிப்பட்டிருக்கு. அப்போ பவுல் காலத்துல சொன்னாரு, மறைவா இருந்து அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமா தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவன் எனக்கு அளிக்கப்பட்டு உத்தியோகப்படுத்தப்பட்டு இப்ப வாசி 27 புறஜாதிகளுக்குள்ள விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள
மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக. ஐயோ தெய்வமே, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக டேவிட் பார்க்கிற ராஜ்யத்துக்குள் இருக்கிறதே ரகசியம். என்ன பெரிய ரகசியம்! வானத்தையும் பூமியை படைத்த தேவன் நம்முடைய ரட்சகரை எனக்குள்ளே வந்து உட்கார வைத்ததுதான் பெரிய ரகசியம். ஆனா நமக்கு இது புரியல. எனக்கு வீடு இல்லை, கார் இல்லை, படிப்பு இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முடி இல்லை, கட்டையா இருக்கேன், குட்டையா இருக்கேன், கலரா இருக்கிறேன்னு சொல்லி மொத்த பணத்தை கொண்டு பெயிண்ட் கடையில கொடுத்து பூச்சி 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 இதெல்லாம் உனக்கு இல்லை. வெளியேறப்பட்ட தேவகுமாரன் உனக்குள் இருக்கிறார் என்பதுதான் ரகசியம். எப்படி இருந்தாலும் அவர் உங்களுக்குள்ளே வந்து இருக்கிறார் என்பதுதான் ரகசியம். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களை மன்னித்தது மட்டுமல்ல, சாபங்களை மன்னித்தது மட்டுமல்ல, பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாவதற்கு அதைத்தான் பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, மத்தியஸ்தர் சொல்றாரு. ஆமா, பூலோகத்தையும் மேலோகத்தை இணைக்கிற ஒரு மத்தியஸ்தர் சொல்றாரு அவரு. அந்த மத்தியஸ்தர் அதனாலதான் அந்த ரங்கத்திலே அவர் தொங்கினார் என்று வேதம் சொல்றார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிச்சு முடிப்போம். ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம எப்படி வாசிக்கிறோம், வாசிங்க. ரோமர் 14:17 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகுற சந்தோஷம். நீங்க தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்ன உடனே நம்ம சாவுல போயிட்டு பரலோகமே என் சொந்தமே அங்க போறது குறிச்சு நினைக்கவே காது. பைபிள் சொல்றது பரலோகம் இறங்கி வர கண்டேன். படிச்சிருக்கீங்களா? அது மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை பாரு ஜோடிக்கப்பட்டு இறங்கி வர கண்டேன். இறங்கி வந்து எனக்குள்ள, அதனாலதான் பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவது. இதெல்லாம் பெந்தேகோஸ்து பாஸ்டர்கள், பெந்தேகோஸ்து விசுவாசிகள் சொல்றதே நிறுத்திட்டாங்க. டெய்லி சொல்லணும். குடும்ப ஜபத்துல, தனி ஜபத்துல, வண்டியில போகும்போது வரும்போது ஏசு சொல்லி கொடுத்த ஜபம் ஐயாது அதுல மொத்தமும் அடங்கி இருக்கு. இதை தெரிஞ்ச சபைகள் ஓடி இருக்கு. நம்ம எல்லாம் ஆவி பிரிவுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறுத்திட்டோம். சொல்லுங்க, டெய்லி சொல்லுங்க. பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவை உடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, உடைய ராஜ்யம் வருவதா, உடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது பூமியிலும் செய்யப்படுவதா, அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க வேண்டாமல் தீர்ந்து ரசித்துக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமாவும் என்றைக்கும் உடையதையும் சொல்லி பாரு. எத்தனை முறை சொல்லணுமோ அத்தனை முறை சொல்லி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு தேவ ஒரு பலன் உண்டாகிறத நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. அப்போ தேவநாயகத்த ராஜ்யம் என்பது புசிப்பு குடிப்பும் அல்ல, சமாதானமா வாழ்றது, சந்தோஷமா இருக்கிறது. அங்க 3 விஷயம் சொல்லியிருக்கிறார். நீதியும் சமாதானமும் பசுத்த ஆவியினாலே வர்ற சந்தோஷம். அதுக்கு நிகர் ஒண்ணுமே இல்லை. அதுக்குதான் நாங்கள் அபிஷேக கூட்டம் அது இதுன்னு வச்சு அபிஷேகம் பெறுங்க அப்படின்னு சொல்றது காரணம், அது பெரிய எல்லா கவலையும் மறக்கப்படும். அதனாலதான் அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். அதனாலதான் கிறிஸ்தவர்கள் உண்ண உணவில்லை என்றால், உடுக்க உடை இல்லை என்றாலும், உறங்க இடமில்லை என்றாலும், உள்ளத்துல சமாதானம் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது. இவரே சமாதானக்காரர், எங்க இருக்கிறாரோ அங்க சமாதானம். அதுக்குதான் யாவரோடும் சமாதானமா கண்டிப்பா சொல்லும். ஆதலால் அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவை தியான கூட்டத்திலே அவர் சிலுவையிலே பாவத்திலே வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையிலே சாபத்திலே வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையிலே இரு லோகத்தாரின் ஒன்று சேர்த்திருக்கிறார். நாம் நம்முடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் இருக்கிறோம். அதுக்குத்தான் அவர் ராஜ்யத்தை விட்டு இறங்கி வந்து நமக்காக பாடுபட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தது என்ன? இரு திறத்தாரையும் ஒன்று சேர்த்தார். சாபங்களை விளக்கினார், பாவங்களை போய்க்கினார். நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒரு சில நிமிடம் நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. யாரையும் வெடிக்க பார்க்கணும்னா இப்ப எழுந்து போவேன்னா,
ஒரே ஒரு 2 நிமிஷம் நீங்களே ஆண்டவருக்கு வாயிலிருந்து சத்தமா பேசலாம், இருதயத்துல பேசலாம், கையை தூக்கி பேசலாம், நீங்க கண்ணை திறந்து பேசலாம், ஆனா முழு இருதயத்தோட பேசலாம். சிலுவையிலே வெற்றி சிறந்தான், எவைகளில் பாவத்தில் வெற்றி சிறந்தான். நம்முடைய தலைமுறை எல்லாருடைய பாவங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதனால பாவத்தின் தண்டனை உங்களுக்கு இல்லை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீர் எனக்காக பாவம் ஆனீர் சொல்லுங்க. நீர் எனக்காக பாவம் ஆனீரே, அதற்காக நன்றி என்று சொல்லுங்க. நீர் எனக்காக சாபம் ஆனீரே, அதற்கு நன்றி என்று சொல்லுங்க. நீ பூலகத்தாரோடு எங்களை வேலகத்தாரோடு இணைத்தேனே, நன்றி என்று சொல்லுங்க. அவர் தரித்திர ராணுவினாலே நமக்கு தரித்திரம் இல்லை என்று சொல்லுகிறது. சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜோம் பண்ணுங்க. பாக்க கொஞ்ச நேரம் வாலிய பிள்ளைகள்லாம் ஜோம் பண்ணுங்க, தங்கச்சிகள்லாம் ஜோம் பண்ணுங்க. குற்ற மனப்பான்மை இருந்து வெளியே வாங்க, பாவம் உங்களுக்கு வெளியே வாங்க. கிறிஸ்து உங்களுக்காக பாவமானார். இயேசு ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பரிசுத்தவான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா பரிசுத்த தேவன் நமக்கு இருக்கிறார் என்பது பெரிய ரகசியம். இந்த ரகசியம் முற்காலத்தில் யாருக்கும் தெரியாது இருந்ததுனாலே அவர்கள் அப்படி சொன்னார்கள். ஆனால் இந்த ரகசியத்தை அப்போஸ்தலர் பவுலுக்கு வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவாகிய நம்பிக்கையின் தேவன் நமக்குள் இருப்பதே இந்த ரகசியம். அவர் நமக்குள் இருக்கிறதுனாலே சாபம் இல்லை, பாவத்தின் தண்டனை இல்லை, மரணம் இல்லை. தேவனாய் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறாரே. ஹalleluya. எல்லாரும் சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஒரு சில நிமிடம் ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போறோம். இந்த வசனத்தின் வெளிச்சம் யாருக்கெல்லாம் உண்டாயிருக்கு அவங்க எல்லாம் நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் இவ்வளவு நாளா பாவின்னு அடிமைப்பட்டு இந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றி இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் என்னை தூய்மையாய் மாற்றி இருக்கிறாரே. வாய்த்திறந்து பேசுங்க, தங்கச்சிமாருக்கு பேசுங்க, தம்பிங்க பேசுங்க. ஆண்டவரே, நீர் எனக்காக சாபமானீரே, எனக்காக பாவமானீரே, எனக்காக ஆண்டவரே தரித்திர ராணியே, என்னை அந்த பரிசுத்தவான் கூட்டத்தில் இணைத்தீரே, நன்றி. வாய்த்திறந்து சொல்லுங்கம்மா, நன்றி. ஹalleluya. தூய தேவ ரத்தம், பாவம் போக்கும் ரத்தம், சாபரோகம் மீதும் வாழ்விலி நீ இல்லை. தூய தேவ ரத்தம், பாவம் போக்கும் ரத்தம், சாபரோகம் மீதும் வாழ்விலி நீ இல்லை. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya. சிலுவை இல்லை என்றால் சிங்காசனம் இல்லை, இயேசு இல்லை என்றால் பரலோகம் நமக்கு இல்லை. சிலுவை இல்லை என்றால் சிங்காசனம் இல்லை, இயேசு இல்லை என்றால் பரலோகம் நமக்கு இல்லை. தூய தேவ ரத்தம், பாவம் போக்கும் ரத்தம், சாபரோகம் மீதும் வாழ்விலி நீ இல்லை. தூய தேவ ரத்தம், பாவம் போக்கும் ரத்தம், சாபரோகம் மீதும் வாழ்விலி நீ இல்லை. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya. எல்லாரும் ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya. சிலுவை இல்லை என்றால் சிங்காசனம் இல்லை, இயேசு இல்லை என்றால் பரலோகம் நமக்கு இல்லை. சிலுவை இல்லை என்றால் சிங்காசனம் இல்லை, இயேசு இல்லை என்றால் பரலோகம் நமக்கு இல்லை. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya. சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆதலால் பாவத்தின் தண்டனைகளும் சாபத்தின் ரோகங்களும் உங்களை விட்டு முற்றிலுமாய் நீங்கி இருக்கிறது. அவர் சிலுவையிலே ஜெயித்தார். அவர் நமக்கும் ஜெயத்தை தந்திருக்கிறார். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக எல்லாரும் கருணை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.